ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள நாம் தகுதி பெற்றவர்களாய் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேச நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலும் இந்த ஆண்டின் கடைசி ஒரு சில மணி நேரங்களிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும் இந்த வேளையிலும் எங்களை நாங்கள் சுத்திகரித்து கொள்ள, எங்களை நாங்கள் தற்பரிசோதனை செய்து உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க நீர் இந்த நாளிலும் எங்களோடு பேசும். உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும். சத்திய வசனம் எங்களை உமக்குள்ளாய் ஊன்ற கட்டட்டும். அடையினை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பழைய வருட ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளில் இந்த பழைய வருட ஆராதனையிலே பேச வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து தேவ சமூகத்தில் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் உணர்த்தின காரியத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஒரு பகுதியை ஏற்கனவே பாஸ்டர் நம்முடைய துதி ஆராதனையில் பேசிட்டாங்க. கர்த்தர் என்ன காரியத்தை சொன்னாரோ அதில் ஒரு பகுதியை கர்த்தர் ஏற்கனவே நமக்கு துதி ஆராதனை, இந்த இரவு வேளையில் நடந்த துதி ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசிவிட்ட எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்கலன்னா அடுத்து போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்க. செவ்வாய்க்கிழமை நடந்த துதி ஆராதனையில் கர்த்தர் பேசின காரியத்தை வீட்டில் போய் திரும்ப கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதில் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியை தான் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழிகளானது இந்த ஆண்டிலே எப்படிப்பட்டதாய் இருந்தது? கர்த்தருடைய வழிகளிலே நான் நடந்தேனா, அல்லது என்னுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நான் நடந்தேனா? கர்த்தரை மகிமைப்படுத்தி நடந்தேனா, அல்லது என்னை நானே மகிமைப்படுத்தி கொண்டு நான் நடந்தேனா? கர்த்தருக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் நான் நடந்தேனா, அல்லது எனக்கு நானே மகிழ்ச்சி உண்டாகும்படியான வாழ்க்கை நான் வாழ்ந்தேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அவருடைய கிருபையை குறித்து கடந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். அவருடைய கிருபையிலே களிகூர்ந்து மகிழக்கூடிய காரியத்தை குறித்தும், கிருபையிலே கர்த்தருக்குள்ளாய் பலனடையக்கூடிய காரியத்தை குறித்தும், அவருடைய கிருபையினால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கடந்த மாலை வேளையிலே நம்மோடு பேசினார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் கடந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியத்தின் பாதையிலே நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் காணப்பட்டோம்? பெருமையினாலே, என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய கல்வியினாலே, என்னுடைய பலத்தினாலே என்று சொல்லக்கூடிய காரியங்களை சொல்லி, இது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. பலத்தை கர்த்தர் கொடுத்தார், சுகத்தை கர்த்தர் கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். எல்லாம் கர்த்தரால் உண்டான காரியம். ஹல்லேலூயா. ஆனால் அதை நாம் மகிமைப்படுத்தி அதை கொடுத்த கர்த்தரை சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அவருடைய கிருபையை நாம் அசட்டை பண்ணுகிறோம் அல்லது கிருபையை நாம் சிறுமைப்படுத்தக்கூடிய நிலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் இந்த மாலை வேளையில் நம்மோடு பேசினார். இந்த வேளையில சொல்லக்கூடிய காரியம், நம்முடைய சுய புத்தியானது தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட முடியாதபடிக்கு அவரை முடக்கி வைக்கக்கூடிய காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்கள் காணப்பட்டது. அது கர்த்தருடைய இருதயத்திலே மிகவும் துக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாய், கர்த்தருடைய இருதயம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நம்முடைய செயல்களை குறித்து மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என்னுடைய சுய புத்தியின் மேலே நான் சாய்ந்து உம்முடைய காரியங்களை நான் நினைக்காதபடி நான் நடந்து கொண்டேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவரை நினைத்து வாழக்கூடிய வாழ்க்கை, அவருடைய கிருபையை நினைத்து, அவருடைய ஒத்தாசையை நினைத்து, அவருடைய வல்லமையை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவர் நம்மை எச்சரித்து உணர்த்தக்கூடிய கண்டிப்பை நினைத்து நம்முடைய வாழ்க்கையில வாழும்போது தான் நம்முடைய பாதைகள் செவ்வாய்ப்படும். அப்பொழுதுதான் நம்முடைய வழிகள் வாய்க்கும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில பூரணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வழிகளை நான் முட்களினாலே அடைப்பேன் அப்படின்னு சொல்லி வேதத்தில் கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார். எப்போ அந்த முட்களினாலே அடைப்பார் என்று சொன்னால், நம்முடைய வழிகளானது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழிகளாய் போகும்போது, சுய புத்தியை சார்ந்து, நம்முடைய சுய பலத்தை சார்ந்து, என்னால் முடியும், நான் இதை செய்து விடுவேன், என்னாலே இதை பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லி என்றைக்கு நம்ம செல்லுகிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் உண்டாகும். அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டாகும். அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெருக ஆரம்பிக்கும். ஒரு மனிதனை கர்த்தர் நடத்துவார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு முன்பாக சென்று நடத்துவார் என்று சொன்னால், அவனுக்கு முன்பாய் அது கோணலான வழியாக இருந்தாலும் அவர் அதை நடத்தி கொண்டு போகிறபடினாலே அந்த பாதையை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது கரடுமுரடான பாதைகளாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது அது சமமான பாதையாய் மாறிவிடும். அது மலையை போல அது எட்டி பார்க்க முடியாது, அது ஏற முடியாத ஒரு நிலையாய் காணப்பட்டாலும் தேவன் நமக்கு முன்பாக நடந்து போகும்போது அந்த மலைகளெல்லாம் தாழ்த்தப்பட்டு போய்விடும். அல்லேலூயா. அது ஒருவேளை பள்ளமான ஒரு காரியமாய் மரண இருளின் பள்ளத்தாக்கை போல இருக்கிறதே, இதில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலை காணப்பட்டாலும் தேவன் நமக்கு முன்பாய் நடந்து போனால் அந்த பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு மேடாகும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டில் நம்முடைய வாழ்க்கையில் 1ஆம் தேதி முதல் இந்த நேரம் வரை நம்ம யோசித்து பார்த்து, என்னென்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிறது, எந்தெந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில் நான் சுதந்திரிக்க முடியாமல் போனது, எந்தெந்த காரியங்களை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது, அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அதற்கு தடையாய் நின்றாரா? கர்த்தர் அந்த காரியத்தை எனக்கு செய்து கொடுக்காமல் விட்டு விட்டாரா? அல்லது என்னுடைய செயல்கள் அதை தடுத்து நிறுத்தினதா? நான் அந்த காரியத்தை நிமித்தமாய் கர்த்தரை துக்கப்படுத்தினதுனாலே, அல்லது என்னுடைய சுய புத்தியினாலேயோ என்னோட அவிசுவாசத்தினாலேயோ அல்லது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்ததுனாலேயோ என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் தடைப்பட்டதா? பெருமையினாலே நான் அதை இழந்து போனேனா? என்னுடைய மேட்டுமையான எண்ணங்களினாலே நான் அதை இழந்து போனேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த ஆண்டில் நான் அநேக மக்களை நான் சந்தித்தேன். அப்போ ஒரு சில மக்களுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் உணர்த்தினார். அவங்க வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வரும்போது, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தொழிலின் காரியங்களிலே அல்லது அவங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே சில நெருக்கங்கள் வரும்போது அந்த நெருக்கங்களை குறித்து கர்த்தர் உணர்த்தி சொன்ன காரியங்கள், அதிலிருந்து வெளிவருவதற்காக கர்த்தர் சொன்ன காரியங்கள், அந்த நெருக்கத்திலிருந்து அவர்கள் வெளி வந்தார்களா வெளியே வரவில்லையா என்று சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து கடந்த நாளிலே கர்த்தர் என்னோடு உணர்த்தி மீண்டுமாய் அதையெல்லாம் ஞாபகப்படுத்தின காரியங்களை நான் நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரித்து, சில மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவங்களுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி தீர்க்கமாய் சொல்லி
அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான காரியம் என்ன, இப்படி செய்தால் இந்த காரியத்திலிருந்து வெளிவந்து விடலாம் என்று சொல்லக்கூடிய வழியை காண்பித்தும் சிலர் அந்த காரியத்தை இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவனுக்கு என்ன தெரிய போகுது, இவன் சொல்லி நான் கேட்கணுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலருடைய செயல்கள் காணப்பட்டது. அது நிமித்தமாய் அந்த மக்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் நீங்காமல் இருந்த காரியங்களை குறித்து கர்த்தர் உணர்த்தினார். சில மக்களுடைய வாழ்க்கையில அவங்க காரியத்தை, அவங்க நெருக்கங்களை குறித்து கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லி அதிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை சொல்லி, அது எதனால இந்த நெருக்கம் உண்டானது என்று சொல்லக்கூடிய காரியத்தை உணர்த்தி சொல்லி அந்த காரியத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அதிலிருந்து விடுதலையான காரியங்களையும் குறித்து கர்த்தர் உணர்த்தினார். அப்ப கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் மூலமாய் ஒரு காரியத்தை பேசுகிறார் அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், ஏதோ நேரம் போல நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது சொல்லி அனுப்பணுமே அப்படின்றதுக்காக சொல்லலை. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட பாதையில போய்கொண்டு இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் பாதை, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைகள் இருக்கிறது, அடுத்து என்ன காரியத்தை சந்திக்க இருக்கிறீங்க என்று சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் கர்த்தர் முன்கூட்டியே அறிந்து ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒன்றும் தெரியாதுன்னெலாம் கிடையாதுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன், நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிர்ணயித்து அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற தேவன். அவருக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவருக்கு தான் தெரியும். நம்மளை எந்த வழியில் நடத்தணும் என்பதையும் அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எனவே அவர் சொல்லுகிற வழியில நடந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய பலத்தினாலே ஆகாது, நம்முடைய பராக்கிரமத்தினாலே ஆகாது. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், என் குடும்பம் பெரிய குடும்பம், நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, நான் இந்த காரியத்தில் எளிதாக இதை கடந்து வந்து விடுவேன், நான் எளிதாக இந்த காரியத்தை சாதித்து விடுவேன். நிச்சயமா நடக்காது. அல்லேலூயா. நிச்சயமா நடக்காது. கர்த்தர் தீர்மானித்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியம் நடக்குமே தவிர, மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில எந்த நம்முடைய யுக்திகளாலோ நம்முடைய தந்திரங்களாலோ நம்முடைய பலத்தினாலோ அந்த காரியத்தை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். தேவ ஆவியானவர் அந்த காரியத்தை நமக்கு விளக்கி சொல்லி, தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்தி, தேவ ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்தால் ஒழிய அந்த காரியத்தில் நம்ம ஜெயம் பெற முடியாது. அது சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், அந்த காரியத்தில் கர்த்தருடைய ஒத்தாசை என்ன, கர்த்தருடைய வழிநடத்துதல் என்ன, கர்த்தருக்கு இந்த காரியம் பிரியமாக இருக்குமா, கர்த்தர் இதை செய்கிறதுல அவர் பிரியப்படுகிறாரா, அவருடைய வழிநடத்துதல் இந்த காரியத்தில் இருக்கிறதா. சில காரியங்களை தான் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்குறோம், பெரும்பாலான காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்குறதே கிடையாது. எது நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருதோ அந்த நிலைமையில தான் கர்த்தரை தேடி வருகிறோம். மீதியெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்டு விடுகிறோம். வேதத்தில் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஒவ்வொரு காரியத்திற்காகவும் தேவனை விசாரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவனுக்கு யுத்த மனிதர்கள் இருந்தார்கள், பெரிய ஒரு தேசத்துடைய ராஜா, அவனுடைய இராணுவத்தை கண்டாலே உலகமே நடுங்கும், அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருந்த ஒரு மனிதன். ஆனால் தன் வாழ்க்கையில, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதில் உம்முடைய வழிநடத்துதல் இருக்கிறதா, இது எப்படிப்பட்ட காரியம், என்னுடைய பலத்தினாலே ஒன்றும் சாதிக்க முடியாது ஆண்டவரே, என்னுடைய பராக்கிரமத்தினால எதையும் சாதிக்க முடியாது, நான் என்னுடைய பலத்தை நம்பியோ என்னுடைய பராக்கிரமத்தை நம்பியோ நான் யுத்தத்துக்கு போவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் எனக்கு சேதங்கள் உண்டாகும், நிச்சயமாய் நான் நஷ்டப்படுவேன், நிச்சயமாய் எனக்கு தோல்விகளை நான் சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும். தாவீது எல்லா காரியங்களுக்காகவும் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவனாய் காணப்பட்டான்.
தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளை கொண்டு போய் விட்டார்கள். தன்னுடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளை போய் விட்டது. அத்தனையும் தேசமே அவன் வீட்டுக்கு திரும்பி வந்து பார்க்குறான், எல்லாம் காலியா இருக்கு. அந்த நிலைமையில கூட கர்த்தருடைய சமூகத்தில் கேட்குற ஆண்டவரே, நான் இதை தொடர்ந்து போகலாமா? அந்த தண்டை தொடர்ந்து போகலாமா? நான் அதை திருப்பிக் கொள்வேனா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, ஒன்றிலும் குறைவுபடாதபடி அத்தனையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணினார். அவன் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான். என்னால் ஒன்றும் கிடையாது, நான் பெரிய ஒரு ராஜாவா இருக்கலாம், இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜா, அவ்வளவு பெரிய ஒரு தேசம், 12 கோத்திரங்களுக்கும் நான் ராஜாவா இருக்கிறேன், எனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவ்வளவு யுத்த மனிதர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பேரை கேட்டாலே ஜனங்கள் தேசங்கள் எல்லாம் பயந்து நடுங்குகிறது, பெலிஸ்தேர்கள் என்னை கண்டாலே நடுங்குகிறார்கள், என்னுடைய யுத்த வீரர்கள் என் இராணுவத்தை கண்டாலே தேசங்கள் நடுங்குகிறது, நான் போய் ஒரு கை பார்த்துருவேன். இல்லவே இல்லை. கர்த்தர் சொன்னால் செய்யலாம். அல்லேலூயா. இது கர்த்தர் சொன்னால் செய்யலாம். கர்த்தர் சொல்லலையா, வேண்டாம், அது எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் செவ்வைப்படும், அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வதிக்கப்படும், அந்த மனிதனுடைய காரியங்கள் தான் வாய்க்கும். அல்லேலூயா. இந்த ஆண்டில் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்காமல் போயிருக்கிறது, எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு போனது, எத்தனை காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து எதனாலே இந்த காரியம் நடந்தது. ஒருவேளை சில காரியங்களை கர்த்தரே தடை பண்ணுவார், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை பண்ணுவார். சில காரியங்கள் கர்த்தர் கொடுத்தும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு நம்முடைய செயல்களே காரணமாக இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆண்டுக்களை பிரவேசிக்க போகிறோம். நம்முடைய செயல்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறதா, கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறதா? நான் என்ன காரியத்தை செய்து கர்த்தருக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கிறேன்? தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அகமகிழக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் தாவீதோட வாழ்க்கை காணப்பட்டது. தாவீது கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அதே ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்திருந்த சவுல், ஐயோ இவனை நான் ராஜாவாக்குறதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்பட்ட ஒரு மனிதனாய் சவுலுடைய வாழ்க்கை காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன், இந்த மனுஷனை நான் உயர்த்தி வைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுத்ததுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்முடைய வழிகள் தாறுமாறான வழிகளாய், நம்முடைய வழிகள் நம்முடைய இஷ்டப்படியான ஒரு வழிகளாய், நம்முடைய மனது மாம்சம் விரும்பின செயல்களை நான் பார்த்துக்குவேன். எனக்கு இப்போ தான் என் வாழ்க்கையில் நான் நல்லா ஆயிட்டேனே, நான் நல்ல மேலான நிலைமைக்கு வந்துட்டேனே, என்னால் வாங்க முடியாத காரியமே கிடையாது, என்னால் செய்ய முடியாத காரியமே கிடையாது, எனக்கு தெரியாத மனிதர்கள் கிடையாது. இதெல்லாம் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடிய காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருவர் தான், அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்கிட்ட தான் போய் எல்லாத்துக்கும் முறையிடுவேன், எதை கேட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்பேன், அவர் தான் என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமா மாத்திரம்தான் வாழ்வேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நான் செய்வேன். அவரை துக்கப்படுத்தி ஒரு நாள் என் வாழ்க்கையில் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண, புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணி நம்மை மகிழ்ச்சியாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, கர்த்தர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையானது இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்போ கடந்த ஆண்டில் ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்?
கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அது எப்படிங்க? மழையும் இருக்காதுன்றீங்க, காற்றும் இருக்காதுன்றீங்க, பள்ளத்தாக்கு மட்டும் தண்ணியில் எப்படி நிரம்பிடும்? என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாதா? எத்தனை வருஷமாக நான் அந்த வறட்சியில் இருக்கிறேன், எத்தனை வருஷமாக நான் இந்த நிலைமையில் காணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா? தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையை சந்தேகிக்கிறது அவரை அற்பமாய் நடத்துகிறதற்கு சமமான காரியமாய் இருக்கிறது. நம்முடைய நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையானது காய்ந்து போன அல்லது விடாய்த்து போன ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஒருவரும் தூக்கி எடுக்க முடியாத ஒரு நிலைமை, ஒருவரும் தப்புவிக்கப்பட கூட முடியாத ஒரு நிலைமை என்று சொல்லக்கூடிய காரியத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எந்த விதத்திலும் ஒத்தாசை வராது, ஆனால் நான் ஒத்தாசை அனுப்புவேன், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய செயல்களோ எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம மட்டுப்படுத்தக்கூடிய செயல்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிற நான் அவிசுவாசத்தினாலே வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லை. அந்த அவிசுவாசம் தேவனை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, அது தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. கடந்த ஆராதனையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில், இனி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மளை மேன்மைப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார் என்று சொல்லக்கூடிய கர்த்தர் நம்மை மகிமைக்காக நாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசினார். அதில் உண்மையாய் தங்கள் வாழ்க்கையில், ஆமாம் கர்த்தர் சொன்னது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேறும், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கடன் 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 என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலைமையெல்லாம் மாறி, இனி கர்த்தர் என் வாழ்க்கையில் நான் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாய், மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்தவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆனால் அதே இதை இவர் என்ன அங்கே நின்று என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, நம்மளெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை இவர் ஏதாவது பேசுவார், பேசட்டும், 2 மணி நேரம் உட்காரணும், நாமளும் அவரும் ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் பேசட்டும். இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சொல்லக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற பெற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய காரியம், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர், என்னுடைய நிலைமையை மாற்றுகிறதற்காக சொல்லியிருக்கிறீர், அப்படியே ஆக கடவது ஆண்டவரே. அல்லேலூயா. இதை எதினால் அறிவேன்? அதெல்லாம் நடக்குமா? இது எப்படி ஆண்டவரே? அதெல்லாம் வேற யாருக்காவது நடக்கும் ஆண்டவரே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே. ஆண்டவரே நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க, இந்த தேசத்தில் வறட்சி, மழை பெய்யலை, தேசத்தில் பூமி காய்ந்து போச்சு, விடாய்த்து போச்சு, வெடிச்சு போச்சு, பானையில் கொஞ்சம் மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன். ஒரு சிறிய அடையை பண்ணி உம்மிடத்துல கொண்டு வர சொல்லுகிறீர், அதன்படி நான் செய்கிறேன். கர்த்தர் சொன்னபடியை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து காரியங்களை நடப்பீங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விதவை, சாரிபாத் விதவை மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, எலியாவை கொண்டு சொன்ன அந்த வார்த்தையை கேட்காதபடி அவளுடைய வாழ்க்கையில் அவள் சொன்ன காரியத்தின்படி அவள் செய்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பஞ்ச காலத்தில் அவருடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். அதுக்காக தான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாள். 2 விறகை பொறுக்கிறேன், சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக விறகை பொறுக்குகிறேன். ஆனால் கர்த்தர் அவள் வாழ்க்கையை மாற்றுகிறதற்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ போ அப்படின்னு எலியாவுக்கு சொன்ன உடனே, எலியாவும் போய் அங்கே சொன்ன உடனே, நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகிறத தவிர வேற வழி இல்லை. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மகன் சாகிறதுனா என்ன அப்படின்ற காரியத்தை கர்த்தர் அவளுக்கு காண்பித்து கொடுத்தார். நீ சொன்ன வார்த்தையுடைய பலன் இதுதான்.
நான் சொன்ன அந்த வார்த்தையை நீ நிந்திக்கும்படியாய் சொன்ன காரியத்தின் பலன் இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் நான் அதை விட்டுவிட மாட்டேன், உன்னை திரும்ப நான் வாழ வைப்பேன். அல்லேலூயா. சில காரியங்களில் தேவன் நம்மை கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு நெருக்கி நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம், ஆனால் நான் இதோடு உன்னை விட மாட்டேன், உன்னை திரும்ப எழுப்பி உயிர்ப்பித்து ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தகப்பன்க அவருக்கு. அல்லேலூயா. நம்மை உருவாக்கின தகப்பன், நம்மளை விட்டுட்டு போகிறவர் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்தால் கூட சிச்சித்து சீர்பொருந்த பண்ணுகிற தேவன். அதனால தான் புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னால் தகப்பனை நம்ம என்ன விதத்துலலாம் துக்கப்படுத்தணுன்றதை கர்த்தர் நம்மளை உணர்த்தி சொல்லி, இதெல்லாம் என்னை துக்கப்படுத்தினது, நீ புதிய ஆண்டில் இப்படிலாம் செய்யாத, எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, நீ செய்த காரியம் என்னை வேதனைப்படுத்தினது, நீ செய்த காரியம் என்னை சிறுமைப்படுத்தும்படியான காரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு உணர்த்தி சொல்லி இந்த கடைசி நேரத்தில், இந்த கடைசி மணி நேரத்தில் உணர்த்தி சொல்லி நம்மை சீர்பொருந்த பண்ணும்படியாய் அவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மத்தேயு 19:26 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, தேவனால் எல்லாம் கூடும். அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் நிச்சயமாக நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றதுனால தான் அதை செய்யாத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு வழியில் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார் அப்படின்னா அந்த வழியில் நம்மை நடத்தி கொண்டு போய் அது நிமித்தமாய் நமக்கு ஜெயம் உண்டாகிறதற்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாதியிலே வழியில் விட்டுட்டு எனக்கு வழி தெரியாதுன்னு விட்டுட்டு போகிறவர் கிடையாது. முற்றுமுடிய நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நடக்க முடியலைன்னா நம்மளை சுமந்து கொண்டும் போகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தரை துக்கப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துட முடியாது. கர்த்தரை வேதனைப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையில் மகிமையாய் வாழ்ந்துட முடியாது. கர்த்தரை சிறுமைப்படுத்திட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக வாழ்ந்துட முடியாது. கர்த்தரை மனமகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளக்கூடிய ஜனமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும் போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உம்முடைய வழி நடத்ததுனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த நாள் நீர் என்னை நடத்தும், இந்த நாள் உமக்கு பிரியமாய் வாழ நான் ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன், உமக்கு பிரியமான செயல்களை நான் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தின காரியங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு உம்மை துக்கப்படுத்தாதபடி வாழ எனக்கு உதவி செய். நீர் என்ன காரியத்தை செய்ய சொல்றீரோ அதை அப்படியே நான் செய்ய ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த காரியத்தில் உமக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீரோ அந்த காரியத்தை அப்படியே நான் நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் 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 வருகிற புதிய ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வழிகளும் நிச்சயமாய் செவ்வையாக்கப்படும். அல்லேலூயா. இதுவரை நீங்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள், இதுவரை நீங்கள் கடந்து வந்த மேடான பாதைகள், இதுவரைக்கும் நீங்கள் கடந்து வந்த பள்ளமான பாதைகள் எல்லாம் சமமாக்கப்பட்டு அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை நடத்தி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. புதிய ஆண்டில் என்ன வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பார். கொஞ்சம் நிறைவேற்றேன், மீதி நான் அடுத்த வருஷம் வேணால் நிறைவேற்றேன் இல்லை, அப்படியே அதை முழுமையாய் நிறைவேற்றி கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து முழுமையாய் அவரை கனம் பண்ணி அவரையே சார்ந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை மனமகிழ்ச்சியாய் வைத்து நீங்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் புதிய ஆண்டில் காணப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் மகிமையான காரியங்களை நமக்கு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். என்னென்ன காரியங்களிலே தேவனை நம்ம துக்கப்படுத்தினோம், நம்முடைய செயல்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்தினது, எப்படியெல்லாம் கர்த்தரை நாம் வேதனைப்படுத்தினோம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை பாராட்டி இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் அவருடைய கிருபையினாலே உண்டானது. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபையினாலே உண்டானது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அவருடைய கிருபை நிமித்தமாக.
நம்ம நாசியில சுவாசம் ஓடிக்கொண்டு இருக்கிறதே அவருடைய கிருபை நிமித்தமாய். நம்ம இன்றைக்கு என்னைக்கோ நம்முடைய வாழ்க்கை போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே, உபத்திரவங்களிலே நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கும். ஆனால் நம்முடைய கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அவரை துக்கப்படுத்தாதபடி வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.